அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் கொஷின் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் எப்படி பேசிக்காக ஃபார்முலா யூஸ் பண்ணாத நம்ம ப்ராக்டிக்கலாகவே போடுறது அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு 2 சம் பார்த்துடலாம். இது ரெண்டுமே எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஏபிசி என்ற மூவர் ஒரு வேலையை முறையே 8, 12, 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏ, பி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 3 நாட்களில் செய்த பின் பி விலகுகிறார். பி வந்து ஏவும் பியும் அந்த வேலையை 3 நாட்களில் செஞ்சிட்ருக்கும் போது பி வந்து அதிலேருந்து விலகிடுறாங்க. சி வந்து ஏவோடு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டு சம்லாம் எப்படி பார்த்துருந்தோம். இப்போ வந்து தனித்தனியாக அவங்க செய்கிற ஒர்க்கு இருக்கும், இல்லைன்னா ஜாயின் பண்ணி செஞ்சுருப்பாங்க. டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது தான் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தோம். இங்கே டோட்டல் ஒர்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக இருக்கிற ஒர்க்கை அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க 1 டேயில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏபி அப்படிங்கிறது எப்படி அவங்க வந்து அந்த ஒர்க்லேருந்து எப்படி விலகி இருப்பாங்க, எவ்வளோ நாளுக்கு அப்புறம் விலகியிருந்தாங்க அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு இது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க் என்னங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ஒர்க்கு பாருங்கள். ஏ அப்படிங்கிறது 8 டேஸுங்களா, பி அப்படிங்கிறது 12 டேஸ்னு கொடுத்துட்டாங்க, சி அப்படிங்கிறது 16 டேஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 48 டேஸ் 48 அப்படி ஒர்க்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டல் ஒர்க்காக கிடச்சிரும். டோட்டல் ஒர்க்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடும். ஃபர் டேக்கான ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 8ஆல் இதை டிவைட் பண்ணிங்க. 48 டிவைட் பை 8 அப்படின்னு டிவைட் பண்ணிங்கன்னா 6 ஒர்க் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ ஓகேவா? அடுத்தது 48 டிவைட் பை 12 அப்படின்னு போட்டிங்கன்னா 4 ஒர்க்ஸ் கிடச்சிரும். 48 டிவைட் பை 16 போட்டிங்கன்னா இங்கே வந்து 3 ஒர்க்ஸ் கிடச்சிரும் நமக்கு. ஓகேவா? இது நமக்கு கிடைச்சிது. டோட்டல் ஒர்க்ஸ்லேருந்து 1 டேக்கான ஒர்க்ஸை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏபி 2 பேரும் ஜாயின் பண்ணி வேலையை செஞ்சிட்ருக்காங்க. செஞ்சிட்ருக்கும் போது அவங்க 3 நாளில் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பி வந்து விலகிடுறாங்க. ஓகேவா? ஏக்கு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1 டேக்கான ஒர்க்கு 6 கண்டுபிடிச்சிருப்போம். பிக்கு வந்து 4 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்போம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 10 அப்படிங்கிறது கிடைக்கும். அவங்க 3 டேஸில் வந்து ஒர்க்கை முடித்தாங்க. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி 30 டேஸ் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பி வந்து விலகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம்? 48 அப்படிங்கிறது. 48லேருந்து அவங்க ஏவும் பியும் செஞ்ச ஒர்க்கை கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா மீதி எவ்வளோ ஒர்க் அப்படி இருக்கும்னு கேட்கும். 18 டேஸ்க்கான ஒர்க்கை இப்போ நம்ம செய்யணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து ஏவோட சி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. சிக்கு ஆல்ரெடி 1 டே ஒர்க்கு தெரியும், 6 அப்படிங்கிறது. ஏக்கு வந்து 6 அப்படிங்கிறது தெரியும். சிக்கு பாருங்கள் 3 டேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 9 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ 9 ஒர்க்கு தான் இருக்குது. ஆனால் நமக்கு தேவை 18 ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ 18 டிவைட் பை 9 அப்படி பண்ணிங்கன்னா 2 டேஸ்க்கான ஒர்க்கு நமக்கு கிடச்சிரும். 18 டிவைட் பை 9 பண்ணிங்கன்னா 2 டேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ ஏவும் சியும் 2 பேரும் சேர்ந்து வேலையை 2 நாட்களில் முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இந்த கொஷின் கிளியராக இருக்கான்னு பாருங்கள். நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். ஒரு வேலையின் ஒரு பகுதியை ஏ என்பவர் 10 நாட்களிலும் பி என்பவர் 15 நாட்களிலும் செய்வார். இருவரும் 5 நாட்கள் வேலையை செய்திருந்தனர். மீதி வேலையை சி என்பவர் 2 நாட்களில் செய்து முடித்தார். மொத்த வேலைக்குரிய கூலி வந்து ரூபாய் 1500 எனில் பி மற்றும் சியின் தினக்கூலி என்னன்னு தான் கேட்குறாங்க. டெய்லி வேஜஸ் பேஸ் பண்ணி கூட தான் டைம் அண்ட் ஒர்க்கு கேட்பாங்க. அதனால் இந்த கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு எப்படி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணோம்? டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கான ஒர்க்கை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த கொஷின் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ அப்படிங்கிறது 10 டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பி அப்படிங்கிறது 15 டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னாக்கா 30 ஒர்க் அப்படிங்கிறது தான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு வந்து 30 அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 30 டிவைட் பை 10 நீங்கள் போட்டிங்கன்னா
உங்களுக்கு 1 டேக்கான ஒர்க்கு தெரியும். ஸோ பி பாருங்கள், சேம் அதே மாதிரி 30/15 போட்டிங்கன்னா 2 ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நமக்கு ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து 5 நாட்களில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டே ஒர்க்கு ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 3 + 2 அப்படிங்கிறது 5 ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து 5 நாளில் அந்த ஒர்க்கை முடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி 1 டேக்கான ஒர்க் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். 5 × 5 அப்படிங்கிறது தான் 5 தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஏன்னா ஏக்கு வந்து 3 ஒர்க் கிடச்சிருக்கும், பிக்கு 2 ஒர்க் கிடச்சிருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 5ன்னு நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்க டேஸ் வந்து 5 டேஸில் முடிப்பாங்கன்ட்டு. ஸோ அதனால் 5 ஒர்க்கு நமக்கு இப்போ கிடச்சிருக்கும். ஓகேங்களா? சாரி, இங்கே 25 ஒர்க்கு கிடச்சிருக்கும். சி அப்படிங்கிறவங்க 2 நாள்லேயே அந்த ஒர்க்கை முடிச்சிடறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா? சி வந்து 2 நாள்லேயே அந்த ஒர்க்கை முடிச்சிடறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 30லேருந்து 25 நம்ம மைனஸ் பண்ணணும். 5 ஒர்க்கு இருக்கும். ஸோ 5 ஒர்க்கை வந்துட்டு நம்ம 2 டேஸால் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 2.5 ஒர்க் அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு 2.5 ஒர்க்கு செஞ்சால் தான் 5 ஒர்க்ஸை அவங்க வந்து 2 டேஸில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு ரேஷியோ பாருங்கள், A/B/C அப்படிங்கிறது நாம் கண்டுபிடிச்சது 3, இங்கே 2, இங்கே 2.5 ஒர்க் அப்படிங்கிறது தான் ஒரு நாளைக்கான ஒர்க்கை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆனால் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஸோ 5 டேஸில் ஏவும் பியும் முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான். 5 டேஸில் வந்து இங்கே 3, இங்கே 2 பார்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 5ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 15 அப்படின்னு கிடைக்கும். சேம் இங்கே 5ஆல் தான் பண்ண போகிறோம், 10 அப்படிங்கிறது. ஸோ ஏபிசி அதோட ரேஷியோ வந்து நாம் கண்டுபிடிச்சிருந்து 1 டேக்கு வந்து 3, இங்கே 2, இங்கே 2.5 ஒர்க் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவங்க வந்து 5 டேஸில் வந்து ஏ கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி பிங்கிறதும், ஏன்னா ஏவும் பியும் சேர்ந்து 5 டேஸ் அப்படிங்கிறதால அப்படி தான் நம்ம எழுதுவோம். சி அப்படிங்கிறது 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 15:10:5 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 3 இங்கே 2, இங்கே 1 அப்படிங்கிறது நமக்கு 5ஆல் சிம்ப்ளிஃபை பண்ணால் கிடைச்சிடும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சது ஃபைனல் ஆன்சர். ஆனால் இதை நீங்கள் போட்டுறக்கூடாது, 2.5 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? அவங்க வந்து 5 டேஸில் ஏவும் பியும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சி அப்படிங்கிறது 2 டேஸ்லேயே முடிச்சிடறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு என்ன தேவை பாருங்கள். ஸோ நம்ம ரேஷியோவை கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு அந்த அதாவது டோட்டல் ஒர்க்குக்கான சேலரியை வந்துட்டு நம்ம டெய்லி வேஜஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கான அதாவது அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். பி பாருங்கள், நமக்கு பி வந்து 2 அப்படிங்கிற ரேஷியோ தான் கிடச்சிது. அந்த ரேஷியோ வந்து 3:2:1 அப்படிங்கிறது. டோட்டல் ரேஷியோவை ஆட் பண்ணோம்னா 6 அப்படிங்கிறது. நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க, 1500. ஓகேவா? அப்போ 6ஆல் இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 250 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது 500. ஓகேவா? 500. இந்த 500 வந்து 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு 1 டேக்கான சேலரி நமக்கு தெரிஞ்சிடும், 100 ரூபா அப்படிங்கிறது. ஸோ சியும் அதே மாதிரி தான், ஏன்னா சிக்கான ஒர்க்குன்னு கேட்டிருந்தாங்க. சியோட ரேஷியோ 1, டோட்டல் ரேஷியோஸ் வந்து 6 × 1500 அப்படிங்கிறது. ஸோ 6ஆல் இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 250 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 250 தான் வரப்போகுது. 250 வந்துட்டு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம், ஏன்னா சி வந்து 2 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா 125 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போது 100 + 125 அப்படிங்கிறது தான், ஏன்னா பி அண்டு சி டுகெதர் தான் கேட்டிருந்தாங்க. இது 225 அப்படிங்கிறது உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் கிளியராக. ஸோ கொடுத்துருக்க இந்த 2 சம்மே எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் பாருங்கள். ஸோ எத்தனை நாளில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கொடுத்துருந்தாலும் டோட்டல் ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கு செஞ்சுருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அதை வச்சு தான் மீதி எவ்வளோ சம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம போட போகிறோம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.